பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العلي العظيم. இது நாம் அருளிய ஓர் அத்தியாயமாகும். இதில் விதிகளை விவரித்துள்ளோம். மேலும் இதில் தெளிவான வசனங்களையும் அருளியுள்ளோம். இதன் மூலம் நீங்கள் படிப்பினை பெறலாம். விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண் ஆகிய இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 சாட்டையடி வழங்குங்கள். இறை விதியை செயல்படுத்தும் விஷயத்தில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டுவிட வேண்டாம். உண்மையில் நீங்கள் அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரில் ஒரு குழுவினர் அவ்விருவரின் தண்டனையின் போது அங்கு இருக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வின் கிருபையினால இன்றையிலிருந்து சூரத்து நூர் என்ற சூரா 24வது சூரா தொடங்குகிறது. இந்த சூரா நூர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நூர் என்று சொன்னால் இந்த சூறால ஒரு 35வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் தஆலா வானத்திற்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான் என்று ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார். எனவே அதனை முக்கியத்துவத்தை வைத்து இந்த சூறாக்கே என்ன செய்யப்பட்டது, சூரத்து நூறுன்னு பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த சூறால நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா பேசுவான். தண்டனை சம்பந்தமாக நிறைய பேசுவான். ஒரு பெண் எப்படி பார்வை தாழ்த்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் நிறைய செய்திகள் இந்த சூறால பேசுகிறான். மிக முக்கியமான சூறா. இந்த சூறாவை உங்களுடைய பெண்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். இந்த சூறாவை நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு ஓதி காட்டுங்கள். ஒவ்வொரு ஆளுநருக்கும் அவர்கள் கட்டளையிடுவார்கள், சூரத்து நூரை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளுங்கள் என்று. அவ்வளவு ஒரு முக்கியமான சூறா தான் இந்த சூரத்து நூர். ஏறத்தாழ 64 வசனங்கள் இந்த சூறால இடம்பெற்றிருக்கிறது. எடுத்தவன இந்த ஆயத்திலே சொல்கிறான், முதல் ஆயத்திலே இது நாம் அருளிய ஓர் அத்தியாயமாகும். எல்லா அத்தியாயத்தையும் அவன் தான் அருளி இருக்கிறான். எல்லா வசனத்தையும் அல்லாஹ் தான் அருள் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஏன் நான் அருளிய அத்தியாயமாகும் என்று சொல்ற காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான ஒரு சூறா. இது மிக மிக முக்கியமானது என்பதற்காண்டித்தான் இந்த ஆயத்தை இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இங்கு அல்லாஹ் தஆலா அடுத்த 2வது வசனத்தை சொல்லுவான், விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண் ஆகிய இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 சாட்டையடி வழங்குங்கள். வார்த்தையை பாருங்க, விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண். முதல்ல யாரை முற்படுத்தணும்? ஆணை முற்படுத்தணும். ஆனா இந்த இடத்துல விபச்சாரம் செய்த பெண் என்று பெண்ணை முற்படுத்துகிறான். நிறைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஆண் பாலை தான் முற்படுத்தி பேசுவான். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடிய ஆண், திருடிய பெண். அங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆண் பாலத்தை, அல்லாஹ்வுடைய சட்டம் முழுவதுமே ஆண் பாலை முற்படுத்தியே தான் வரும். இன்னும் சொல்லப்போனா பெண் பாலை பத்தியே பேசப்படாது. பெண் பாலை பத்தியே பேசப்படாது. ஆனால் பெண் பால் உள்ள வந்துடும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா புலங்குவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே. இந்த ஈமான் கொண்ட ஆண்களே தான் அர்த்தம் இதுக்கு. ஆமனு சொன்னா ஈமான் கொண்ட ஆண்களே. ஆனா இதுல இந்த ஆயத்துக்குள்ளாரே வந்துடும் ஈமான் கொண்ட பெண்களை சொல்லி. அப்ப ஆண்பாலை மட்டும் சொன்னாலே போதும், பெண்பால் உள்ள வந்துடும். அப்படி இருக்கிற பொழுது
அல்லாஹ் தஆலா ஆண் பாலையும் பெண் பாலையும் தனித்தனியா சொன்னது மாத்திரம் இல்லாம பெண் பாலையும் முற்படுத்தி பேசியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இங்கே அல்லாஹ் தஆலா ஒன்றை சொல்வதாக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு ஹிக்மத் இருக்கிறது, ஞானம் இருக்குது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஏன் அல்லாஹ் தஆலா பெண் பாலை முற்படுத்தி விபச்சாரம் செய்த பெண் சொல்லி வார்த்தை போடுகிறான்னு சொன்னா, நிறைய தவறுகள் பெண்கள் மூலமாக நடக்கிறதுக்கு சாத்தியம் அதிகம் இருக்கிற காரணத்தினால் அந்த பெண் பாலை முற்படுத்தி இங்கே பேசுகிறான். ஒரு ஆண் வழி தவறுக்கு ஒரு பெண் ஒரு காரணமாக அமைகிறாள், மிக முக்கியமான காரணமாக அமைகிறாள் என்கிறதுக்காக வேண்டித்தான் இங்கே பெண் பாலை முற்படுத்தி அல்லாஹ் தஆலா பேசுகிறான் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த ஆண் ஆகிய இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 சாட்டையடி வழங்குங்கள். சாட்டையடி வழங்குங்கள் யாருக்கு யாருக்கு சாட்டையடி வழங்கணும்? விபச்சாரம் செய்த தவறு செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாட்டடி வழங்கணும். ஆனா எந்த நிலையில உள்ளவங்களுக்கு? திருமணம் முடிக்காதவர்களுக்கு இது இந்த சட்டம். திருமணம் முடிக்காதவர்களுக்கு இந்த சட்டம், சாட்டையடி சட்டம், 100 சாட்டையடி வழங்க வேண்டும் என்பது. ஆனால் திருமணம் முடித்தவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ரஜ்முடைய சட்டம், கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது ரஜ்முடைய சட்டம். ஆனா கல்லறி இந்த சாட்டடி சட்டம் திருமணம் முடிக்காதவர் தவறு செய்தால். இந்த இடத்துல நமக்கு 100 சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். 100 சாட்டையடியோடு நிப்பாட்ட இல்லாம ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அங்க தவறான வழக்கத்தில் என் மகன் சிக்கி கொண்டார். இப்ப நான் அவங்கள்ட்ட போய் நஷ்ட ஈடாக ஒரு அடிமை பெண்ணையும் 100 ஆட்டையும் கொடுத்தேன். தண்டனைக்கு பகரமாக 100 ஆட்டையும் ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து விட்டு என் மகனை கூட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க மகனுக்கு 100 சாட்டையடி இருக்குது என்று. நீங்க தான் யார சொல்ல என் மகனை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, அல்லாஹ்வுடைய வசனம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார்கள், உன் மகனுக்கு 100 சாட்டையடி உண்டு, ஒரு வருடம் நாடு கடத்தப்படுவது உண்டு, நீ கொடுத்த அந்த ஒரு அடிமை பெண்ணும் 100 அந்த ஆடும் திரும்ப தரட்டும், உங்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழியில சில இடங்கள்ல ஒரு வருடம் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, இன்னொரு இடத்துல நாடு கடத்தப்பட வேண்டாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனா 100 சாட்டையடி என்பது கண்டிப்பா இருக்கிறது. 100 சாட்டையடி என்பது கண்டிப்பா அது சட்டம், இறை சட்டம், அல்லாஹ் தஆலா வகுத்த சட்டங்கள். இந்த அல்லாஹ்வுடைய வகுத்த சட்டங்கள் 100 சாட்டையடி என்று யார் திருமணம் முடிக்காதவர்களோ அவர்களுக்கு 100 சாட்டையடி. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்வான் இந்த ஆயத்துக்கு இடையில, வலா தஅகுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹி இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவ்விருவர் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம். தண்டனை நிறைவேற்றுகிற பொழுது அவ்விருவர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம். பாவம் இதை தெரியாம செஞ்சிட்டாங்க, பாவம் நம்மூர் பிள்ளையா இருக்கிறாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த சட்டம் நமக்கு செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. ஏன்னா இது நம்ம ஒரு நாட்டு கீழே இருக்கிறனால ஷரியத்துடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய நாடாக இருந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்றித்தான் ஆகணும். ஆனால் ஷரியத்துடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படாது. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டுங்காக போயிட்டு இருக்கிறோம். ஷரியத்துடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக இருந்தால், நாடாக இருந்தால் அங்கே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், தண்டனையை செயல்படுத்தும் விஷயத்திலே அவ்விரலுக்கு மத்தியிலே நீங்கள் இரக்கம் காட்டிவிட வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லாஹ். தண்டனை கொடுத்துட வேண்டும், 100 சாட்டையடி கொடுத்துட வேண்டும். பிரபலியமான வரலாறு நமக்கு தெரியுமா இல்லையா? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகன் தவறு செய்து விட்டான் என்று ஒரு பெண்மணி சொன்ன உடனே வீட்டுக்கு நேர போனாங்க. தன்னுடைய பாச மகன், அந்த மகன் மேல் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அந்த மகன் தவறு செய்து விட்டான்னு செய்தி சொன்ன உடனே
தன் வீட்டில் போனாங்க. மகன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்து குற்றாலி கூட நிப்பாட்டினாங்க. அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, இந்த மகன் தான் உன்னை தவறான முறையில் நடந்து கொண்டானா? இவன் தான், இந்த மகன் தான் என்னிடத்தில் தவறான முறை, வலுக்கட்டாய தவறான முறையில் நடந்து கொண்டான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனேயே 100 சாட்டடி சவுக்கடி கொடுக்க சொன்னார்கள். தண்டனை நிறைவேற்றுவது கூட தயங்கி நின்றார். ஹலீஃபாவுடைய மகன் அல்லவா? ஹலீஃபாவுடைய மகன் என்ன செய்வது? தண்டனை கொடுக்காமல் தாமதித்தார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உத்தரவு கடுமையாக வரவும் அவர் அடித்தார். 50 அடி அடித்திருப்பார். அமீர் முஃமினீனே, இன்னும் 20 அடி கூட இந்த உடம்பு தாங்க, அது மௌத்தாயிரும். உங்களுடைய மகன் மௌத்தாய் விடுவார். இன்னும் 20 அடி கூட தாங்க முடியாது. அதனால நம்ம விட்டுலாம, பாதிக்கு ஒரு குற்றச்சாட்டு, பாதிக்கு வேற தண்டனை கொடுத்துடலாமே, நஷ்டஈடு கொடுத்துடலாம் அல்லவா? 50 அடி அடித்து விட்டீர்கள், மீதி 50க்கு நஷ்டஈடு கொடுத்து விடலாம். மறுமை நாள் அல்லாட்ட நீ சொல்லிடுவியா? மறுமை நாள் நீ அல்லாட்ட அந்த நஷ்டஈடு நீ வாங்கிடுவியா? அல்லாட்ட எனக்கு பகரமா நீ அல்லாட்ட நீ கையெந்திருவியா என்று கேட்டார்கள். அவனுடைய மனைவி வந்து நிக்கிறாங்க, மீதி தண்டனை என்னுடைய உடம்புல கொடுத்துருங்க, எனக்கு கொடுத்துருங்க, என் மகனை நீங்க காப்பாத்திருங்க. அந்த 50 அடி அதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. மீதி 50 அடி எனக்கு அடிங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னோட மனைவியை பார்த்து சொன்னாங்க, மறுமை நாள்ல நீ எனக்கு பகரமா நீ அந்த பாவத்தை நீ சுமக்க முடியுமா? சுமக்க முடியும்னு சொன்னா நீ வாங்கிக்க, நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். நிறைவேற்றுங்கள். மீதி 30 அடி அடித்தார்கள். அந்த மகனார் மௌத்தாகிவிட்டார். அப்ப மீதி 20 அடி என்ன செய்யறது? 80 அடி அடிக்கப்பட்டது, மீதி 20 அடி என்ன செய்யறது? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மீதி 20 அடி அந்த ஜனாசால அடிங்க, மீதி 20 அடி அந்த ஜனாசால அடிங்க. ஏன்னா மறுமை நாள்ல உமர் தவறிழைத்து விட்டார், நீதிக்கு புறமா நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல என்னை அவனுடைய சன்னிதானத்தில் பிடித்து நிறுத்தினா என்னால் பதில் சொல்ல முடியாது. மீதி 20 அடி அந்த ஜனாசால அடிங்க. மீதி 20 அடி ஜனாசால அடிக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுகின்ற விஷயத்துல அவர்களுக்கு மத்தியில இரக்கமா வந்துட வேண்டாம். தண்டனை நிறைவேற்றுகின்ற வரை அந்த அரியணையிலே உட்கார்ந்திருந்த ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அரசராக இருந்தார்கள். தண்டனை முடித்த பிறகு அவர்கள் இப்போ சகஜனை தன்னுடைய மகன், என் மகன் தகப்ப என்ற உறவுக்கு வந்தார்கள். தன்னுடைய மகனை மடியில படுக்க வைத்துக் கொண்டு சொன்னார்கள், மகனே, உன்னுடைய தந்தை இரக்கம் இல்லாமல் நடந்து விட்டார், நீ நினைத்து விடாதப்பா. உன்னுடைய தந்தை இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார் என்று நினைத்து விடாதப்பா. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நீனும் கையேந்த முடியாது, நானும் கையேந்த முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீனும் கையேந்த முடியாது, நானும் கையேந்த முடியாதுப்பா. அதுக்காண்டி தான் உன்னுடைய தந்தை இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டேன்னு வச்சுக்க. நீ இப்பொழுது தூய்மையான முறையில் செல்கிறாய் மகனே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை தூய்மையான முறையில் செல்கிறாய். நீ கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் என்னுடைய சலாத்தை எத்தி வைப்பா என்று சொல்லி தேம்பி தேம்பி குலுங்கி குலுங்கி அழுதார்கள். நமக்கு வரலாற்று செய்தி சொல்ற பாடம் என்ன தெரியுமா? தண்டனை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது? இரக்கம் காட்டிவிடக்கூடாது. என்ன தண்டனை? இப்ப அந்த தண்டனை நிறைவேற்ற முடியாது. நம்ம தாருல் ஹர்பு மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிறோம், இடத்துல அந்த தாருல் ஹர்பு மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த நாட்டில் இருக்கும்போது ஷரியத்தில் சட்டம் இல்லை. அப்ப வேற என்ன நமக்கு தண்டனை நிறைவேற்றல நம்ம இறக்கப்படக்கூடாது? இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன? மகன் தொழாம இருக்கணும், அடிச்சு தொலை வைக்கணுமா இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான்ல, உன் மகன் தொழுதானா இல்லையான்ட்டு. இல்லையா இல்ல, என் மகன் கொஞ்ச நேரம் வெளியே அங்கங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா வரான், அதனால நான் ஃபஜருக்கு வராம தூங்க வச்சுட்டேன் ரப்பேன்னு சொல்லிட முடியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கையேந்திர முடியுமா? ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளையோ கையேந்திர முடியுமா? தொழுகை விட்டு போட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுற விட்டு போட்டு இருக்கிறாங்க, கடமையான எத்தனையோ கடமைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க தான் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு, அதனால விட்டுற முடியுமா? கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம இரக்கம் காட்டக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இரக்கம் காட்டிவிடக்கூடாது, மார்க்கத்தில் இரக்கம் காட்டிவிடக்கூடாது. தண்டனை விஷயத்திலேயே நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிவிட வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ்
அவனுடைய கடமைகளை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது, தவற விடுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லி நம்ம விட்டுற முடியுமா? இரக்கம் காட்டிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் ரப்புல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும் நேர்மையா வாழ கிருபை செய்வானாக. நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சந்ததிகள், ஊர் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா நேர்மையான முறையிலே வாழச் செய்வானாக. அனைவர்களும் கடமைகள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி சரியான முறையில் உண்மையான அடியாராக வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.